Hey guys, welcome to Super Multi Job Channel. இன்னைக்கு சூப்பரான மல்டி ஜாப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி. சில பேர் ஃபுட் கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஸ்பெஷலைசேஷனாக கூட படிச்சிருக்கலாம். அதே மாதிரி எம்ஃபார்மா, பயோடெக்னாலஜி, இது மாதிரி ஏகப்பட்ட டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்வேன். ஸோ இன்னும் நீங்கள் சூப்பர் மல்டி ஜாப் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் நான் டெலிகிராமில் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நீங்கள் டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணலைன்னா உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் சிஓ லைஃப் சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது, என்னென்ன டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் அண்ட் சீனியர் கெமிஸ்ட் ஆர் கெமிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் கெமிஸ்ட் அண்ட் சீனியர் கெமிஸ்ட்டில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷராக நாங்கள் ஒன்று பார்க்கலாம். கெமிஸ்ட் ஆர் சீனியர் கெமிஸ்ட் யூ வில் ஒர்க் க்ளோஸ்லி வித் R&D டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூட படிச்சுக்கோங்க. தென் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் எம்எஸ்சி இன்னும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ஆர் CRO ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈகர்னஸ் டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங், மென்டாரிங், இன்சூரன்ஸ், ஒர்க்கிங் இன் a growing company lead by a strong team where there is immense potential for growth. ஜாப் டைப் வந்து ஃபுல் டைம் தான், எந்த ஒரு பார்ட் டைமும் இது கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த ஒரு ஹார்ட் காப்பி நீங்கள் எதுவும் சென்ட் பண்ண தேவையில்லை. உங்களோட ரெஸ்யூமே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 2 lakhs to 3,50,000 per year சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 2 lakhs per month கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, போய் அப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர். அதில் என்னதுன்னா ப்ரொக்யூர்மெண்ட் லீட் யூ வில் ஒர்க் க்ளோஸ்லி வித் ப்ராஜெக்ட்ஸ் R&D அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் டியூட்டிஸ் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெகுலர் மார்க்கெட் சொல்லியிருக்காங்க. மாதிரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதுலேயும் அதிகமாக ட்ரைனிங், மென்டாரிங், இன்சூரன்ஸ் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபுல் டைம் தான். சேலரி பார்த்தீங்கன்னா 1,80,000 ஸ்டார்டிங் டு 3 lakhs per year சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன் மோர் டைம் சொல்கிறேன், ujwal@sionlifescience.com நீங்கள் உங்கள் ரெஸ்யூமே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ரொம்ப பேர் எதிர்பார்த்துருந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனே சொல்லலாம். எந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா CSIR இன்ஸ்டியூட் ஆஃப் இமாலயன் பயோ ரிசோர்ஸ் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கு. இதில் வந்து ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது. ஒரு போஸ்ட்லேயும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க, எப்போ இந்த டென்யூர் முடியும், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் அந்த போஸ்ட்டுக்கு அந்த இமெயில் ஐடி தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடியில் என்ன சென்ட் பண்ணணும்னா அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணுங்கள், அந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே நீங்கள் அனுப்பக்கூடாது. அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் தான், எந்த ஒரு ஆஃப்லைனும் கிடையாது. தென் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை வேகன்சி இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சப்ஜெக்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், இதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு நான் அப்ளை பண்ணுறேன், அது நீங்களும் மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஒரு போஸ்ட் கோடு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா 9001, 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1. இதுக்கு எவ்வளோ கன்சல்டேட் பார்த்தீங்கன்னா 31,000 per month. இது வந்து எல்லாமே நான் டீட்டெயிலாக நான் சொல்லலை, நான் ஸ்கிப் பண்ணுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறத. எதனாலனா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நான் டெலிகிராம் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் டெலிகிராம் போய் ஜாயின் பண்ணலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்
குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா எம்ஃபார்மா முடிச்சிருக்கணும் ஆர் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி இன் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டென்யூ டேட் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2023. இதுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க vikram.patel@ihbt@res.in அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் எல்லாமே நான் அப்கமிங்கில் நான் சென்ட் பண்ணுறேன் எல்லாமே டெலிகிராமில். தென் பொசிஷன் 2 பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 இதுக்கு 31,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஏ யூஜிசி நெட் அதெல்லாமே நீங்கள் 1 by 1 நீங்கள் படித்து கோத்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது நான் பெட்டர் நான் சொல்வேன். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்கல. டிசபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிசபிள் வந்து செகண்டரி தான். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். டிசபிளில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏரியா ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் குரோமட்டோகிராஃபி அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 அண்ட் ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கன்சால்டேட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி. ப்ராஜெக்ட் அசோசியேட் 2ல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அதே தான் பயோகெமிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. எம்ஃபார்மா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2023. அதுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மிஸ் பண்ணாதீங்க. அதோட கண்டினியூட்டி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டாக்டரல் டிகிரி இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 இதில் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் பயோடெக்னாலஜி பயோகெமிஸ்ட்ரி ஜுவாலஜி ஆர் எம்ஃபார்மா இன் பார்மாலஜின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 சொல்லியிருக்காங்க எம்எஸ்சி இன் பயோகெமிஸ்ட்ரி ஆர் எம்ஃபார்மா இன் பார்மாலஜின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 இது மாதிரி ஏகப்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. தென் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு போஸ்ட்டில் எனி கிராஜுவேட் இன் டிசிப்ளின் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன போஸ்ட்டுனா ஃபீல்ட் ஒர்க்கர் ஆர் சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் சயின்டிஸ்ட். அதுக்கு வந்து 50 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். கன்சால்டேட் பேமெண்ட் 18,000 பெர் மந்த் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதோட இமெயில் ஐடிக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்க மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். தென் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி எம்எஸ்சி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 and 2 பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸிஸ்டன்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். தென் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 இதுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஃபுட் சயின்ஸ் படிச்சிருந்தாங்களும் இதை அப்ளை பண்ணலாம். ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி நியூட்ரிஷன் சயின்ஸ் ஃபுட் ஃபெர்மிட்டேஷன் பயோகெமிஸ்ட்ரி அது மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது. இன்னொரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபீல்டு ஒர்க்கர் 9015 அது போஸ்ட் கோட் சரிங்களா. அதுக்கு கன்சால்டேட் பார்த்தீங்கன்னா 18,000 பேர் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஆர் காம்பனன்ட் ப்ரிப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 1 year ஃப்ரம் டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் இருக்கலாம். தென் இது மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது. மொத்தம் 30 போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன எத்தனை வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா 30 to 35 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அபோவ் 35 36 அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே 1 by 1 நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். தென் என்ன சொல்ல வராங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷால் ஹாவ் டு ஃபில் அப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்லி as per the பெர்ஃபார்ம் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிங்கிள் பிடிஎஃப்பில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 July 2021. ஸோ இன்னும் 1 week தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள், அவங்க கொடுத்த இமெயில் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த இமெயிலில் சப்ஜெக்ட் என்ன மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 2 என்ன நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பொசிஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் பொசிஷன் கோடும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பண்ணலன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன்லோட் அப்ளிகேஷன் பெர்ஃபார்மான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபில் அப் த ஆல் காலம் அப்ளிகேஷன் ஃபார்மா வெரி கேர்ஃபுல்லி இன் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் உங்கள் கையால் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்கேன் கம்ப்ளீட்லி டியூலி ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் பிடிஎஃப் ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபோர்த் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆன் ஸ்பெசிஃபைட் இமெயில் ஐடி ஷோ அகெயின்ஸ்ட் பொசிஷன்
with mentioned subject as application for the post of position code இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இமெயிலில். தென் திஸ் பொசிஷன் ஆர் பியூர்லி டெம்பரரி, இது வந்து பியூர்லி டெம்பரரி சொல்லியிருக்காங்க. தென் ரிசல்ட் அவைட்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல் எலிஜிபிள் ஃபார் த அப்ளை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் ரிசல்ட்ஸ் எதுவுமே வரலனா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க, லாஸ்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருப்பீங்க, இன்னும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலை, இல்லை ரிசல்ட்ஸ் இன்னும் வரலனா இது நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ கைஸ், உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் மல்டி ஜாப்க்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.